கடந்த வாரம் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவிய நிலையில் நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார். கேரளாவில் பல்வேறு இடங்களில் பறவை காய்ச்சல் பரவிய நிலையில் நாமக்கல் உள்ள கோழி பண்ணைகளில் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மண்டலத்தை பொறுத்தவரை 1200க்கும் மேற்பட்ட முட்டையிடும் கோழி பண்ணைகள் உள்ளன. இந்த கோழி பண்ணைகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் நாமக்கல்லிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசானது பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்திற்கு முட்டைகளை அனுப்பி வருகிறது. உள்நாட்டு விற்பனை, இந்திய விற்பனை மற்றும் ஏற்றுமதிக்கு என தினந்தோறும் காலை மற்றும் மாலை என இருவழியும் அனுப்பப்படுகிறது. இதனிடையே கடந்த வாரம் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவிய நிலையில் எல்லைகளில் கடும் கட்டுப்பாடு விட்டு அனைத்து பகுதிகளிலும் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் மருந்து தெளிப்பான் மூலம் சுத்தம் செய்த பின் அனுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் அறிவுரைப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் கோழி பண்ணைகளில் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக இன்று நாமக்கல் அடுத்த மோகனரோட்ட பரளி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பறவை காய்ச்சல் தொடர்பான கோழி பண்ணைகள் ஆய்வு தற்போது மேற்கொண்டிருந்தன. அந்த நிலையில் ஆட்சியர் துர்காமூர்த்தி மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அதிகாரிகள் நேரடியாக பண்ணைகளுக்கு சென்று பறவை காய்ச்சல் பராமல் இருக்க முன் ஏற்பாடுகள் குறித்து அனைத்தையும் பார்வையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து என்னென்ன என்பதையும் குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகள் என பலர் ஆய்வில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார்.